இந்த 2026 ஆண்டில் நிலையான வருமான சந்தைகளுக்கு எந்த மேக்ரோ வேரியபிள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? மானிட்டரியை எளிதாக்கும் சிறந்த காலம் கடந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளில் சந்தை முதலீட்டாளர்களுக்கான மிகப்பெரிய வேரியபிள் அல்லது விவாத புள்ளி என்பது ரிசர்வ் வங்கி எவ்வளவு வட்டி விகிதத்தை குறைக்கும் என்பதாக இருந்தது. எப்போது அது குறைக்கும்? ஓஎம்ஓ என்னவாக இருக்கும்? பிறகு என்ன போன்றவை. அடுத்த ஆண்டில் மிகப்பெரிய மேக்ரோ வேரியபிள் என்பது நிதி சார்ந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் இப்போது இந்த ஆண்டிலிருந்து அரசின் இலக்கு நிதி பற்றாக்குறையிலிருந்து டெட் டு ஜிடிபிக்கு நகர்கிறது. ஜிடிபி சுமார் 10% மற்றும் அதற்கு மேல் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த ஆண்டில் நாம் குறிப்பிடத்தக்க ஒருங்கிணைப்பை எதிர்பார்க்கவில்லை. மேலும் அதிகரித்துள்ள டிமாண்ட் மற்றும் சப்ளை நிலையை கருத்தில் கொண்டு ஓஎம்ஓ மூலம் ஆர்பிஐ எவ்வளவு ஆதரவு வழங்க முடியும் என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் ஓஎம்ஓக்கும் மேலாக பத்திரங்களுக்கு வலுவான டிமாண்ட் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் நாங்கள் அதனால்தான் குறுகிய நடுத்தர காலத்திலும் குறிப்பாக முதல் 3 ஆண்டுகளிலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம், ஏனெனில் இந்த ஆண்டில் நிதிநிலை மிகவும் நிச்சயமற்றது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.